Good morning students, welcome to Sheba Group of Schools online class. Previous class chapter 12 SQL பார்த்தோம் ஓகேயா structured query language. ஸோ இந்த structured query languageல நிறைய கமாண்ட்ஸ் அதாவது கண்டிஷன்ஸ் இதெல்லாமே எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா இந்த டேட்டா பேஸில் யூஸ் பண்ண. ஸோ அந்த டேட்டா பேஸில் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேயா. அது 2 பார்ட்ஸாக பார்த்துட்ருக்கோம். அதாவது DML DQL இந்த ஆப்ஷன்ஸ் என்னதான் அந்த SQL யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன தான் பார்த்தோம். ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா DML கமாண்ட்ஸ் பார்த்தோம் ஓகே. அந்த எல்லா கமாண்ட்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் we can create a table. ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் க்ரியேட் ஃபினிஷ் பண்ணால் தான் அந்த கொரீஸ் இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். தென் இந்த கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது SQL கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டேபிள் க்ரியேட் ஃபினிஷ் பண்ணி தான் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லைனா கண்டிஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கண்டிஷன்ஸையே நமக்கு 5 காம்பனண்ட்ஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5 காம்பனண்ட்ஸ்லேயே நம்ம ஃபர்ஸ்ட் DCL பார்த்தோம், தென் DML பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா DQL. So previous classல DML பார்த்தோம் ஓகே. DML commands, there are 3 commands mainly used for the DML commands, and then first one insert and then delete and then update okay. The 3 options, 3 commands is used for create a database and then என்ன பண்ணலாம் இன்சர்ட் பண்ணலாம் ஃபீல்ட்ஸ் ஆர் ஏதோ ஒரு ரெக்கார்ட்ஸ் அண்ட் தென் டெலீட் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் தென் சேஞ்ச், அதாவது அப்டேட்னா என்னது சேஞ்சிங் த ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த 3 கமாண்ட்ஸ் இன் யூஸ்டு ஃபார் த DML கமாண்ட்ஸ். அண்ட் தென் கொஞ்சம் அடிஷ்னல் கமாண்ட்ஸ் பார்த்தோம், என்ன அல்டர் பார்த்தோம், அண்ட் தென் அல்டர் கமாண்ட் அண்ட் தென் டர்னிகேட் அண்ட் தென் ட்ராப். அதில் 3 டைப்ஸ் ஆஃப் டெலீட் ஆப்ஷன்ஸ் இருக்கணும், இந்த ட்ராப் அண்ட் தென் டெலீட் அண்ட் தென் டர்னிகேட். ஸோ இந்த ஒவ்வொரு கமாண்ட்ஸும் ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணும். ட்ராப்னா ஃபுல் டேபிள் டெலீட் ஆகும், டர்னிகேட்னா அந்த ஒரு பர்டிகுலரான அந்த ப்ராசஸ்க்கு மட்டும் தான் டெலீட் ஆகும். ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே என்னது இந்த DML யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸு. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு மெயின்லி எல்லாத்துக்குமே என்ன தான் யூஸ் பண்ணுவாங்க, இன்சர்ட் அப்டேட் அண்டு டெலீட். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா DQL பார்த்தோம் ஓகே. DQL கமாண்ட்ஸில் அதில் ஃபர்ஸ்ட் என்ன கமாண்ட்ஸ் மெயின்லி யூஸ், செலக்ட் கமாண்ட் பார்த்தோம். செலக்ட்னா என்னது, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்க டேபிள்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு தேவையான ஃபீல்டு தேவையான பர்சன் ஏதாவது இஃப் யூ வாண்ட் எனி அதர் பர்சன் டீட்டெயில்ஸ் இஃப் யூ கேன் செலக்ட் த கமாண்ட். இப்போ செலக்ட் கமாண்ட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேவையான ஆப்ஷன்ஸ் தேவையான கண்டிஷன்ஸ் கொடுத்து ரிட்ரைவ் பண்ண தான் செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணாங்க ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த DQL. next another commands is all command and then between and not between command, in keywords and then order by keywords and where class and then group by class and then having class. ஸோ இந்த ஒவ்வொரு கமாண்ட்ஸ் என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஆக்ஷன்ஸு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த என்ன ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணல டீட்டெயில்ஸ் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி யூ கேன் எக்ஸிஸ்டே டேபிள், ஒரு டேபிள் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ அந்த நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவே எந்த டேபிள் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்டில் எதெல்லாம் ஃபீல்டு இருக்குது, அட்மிஷன் நம்பர், தென் நேம் அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அட்ரஸ், தென் ஃபோன் நம்பர் அண்ட் தென் நம்ம தேவையான அதாவது யூஸருக்கு இதெல்லாம் ஃபீல்டு ஆட் பண்ணணுமோ அந்த ஃபீல்டெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்னு சொல்லி அந்த டேபிளை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஓகே. டேக் இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 221. All keyword. The all keyword retain duplicate rows. It will display every row of the table without considering duplicate entries. For example, அந்த நம்ம ஸ்டூடெண்ட் அது சேம் டேபிள் அண்ட் தென் அதில் உள்ள பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டை என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ரிட்ரை பண்ணணும். ஸோ அது வந்து டூப்ளிகேட்ஸ் என்ன செய்யும் நமக்கு காமிக்கும், ஒரிஜினல் என்ன செய்யும் அந்த ரெக்கார்டு அந்த டேபிள்ஸ்லேயே இருக்கும். ஸோ இந்த கான்செப்டுக்கு தான் இந்த ஆல் கீவேர்ட் யூஸ் பண்ணாங்க ஓகே. அதில் உள்ள சிண்டெக்ஸ் இஸ் செலக்ட் காலம் நேம், தென் எனி அதர் எவ்வளோ காலம் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன்ஸ், ஏதாவது கண்டிஷன்ஸ் பர்டிகுலரான பிளேஸை மட்டும் உங்களுக்கு ரிட்ரை பண்ணி காமிக்கணும்னாலும் இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் between and not between keywords. The between keywords defines a range of values the record must fall into make the condition is true. The range may include an upper value and the lower value between which the criteria must fall into. Suppose you can
ஒரு கண்டிஷன் கொடுப்பீங்க. அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்தால், நம்ம இங்கே புக்கில் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செலக்ட் admission number, name, age, gender and then from the டேபிள்லேருந்து ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து ஏஜ் வந்து எதுக்கு உள்ளாடி இருக்கணும், 18 to 19. இப்போ இந்த வேர் கண்டிஷன்ஸ் கொடுத்து செக் பண்ணக்கு தான் இந்த பிட்வீன்னு சொல்ல. பிட்வீன்னா 2 numbers, இந்த டிஸ்டன்ஸ், இந்த அதாவது 18லேருந்து 19 வரைக்குள்ள பர்சன் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள டீட்டெயில்ஸை மட்டும் எங்களுக்கு என்ன செய்யணும், டிஸ்பிளே பண்ணணும். இப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்காது. 35லேருந்து 40 மார்க் எடுத்தவங்களை மட்டும் டிஸ்பிளே பண்ணுங்க. இல்லைன்னா 30 ஒரு மந்தில் 24 ஒர்க்கிங் டே இருந்ததுன்னா 24 இல்லைன்னா 21லேருந்து 24 வரைக்கும் அந்த பர்சன் ஸ்டூடெண்ட்டுக்கு டீட்டெயில்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணுங்க. டீட்டெயில்ஸ்னால் இந்த பிட்வீன் சொல்ல கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் நாட் பிட்வீன் இஸ் ரிவர்ஸ் ஆஃப் த பிட்வீன். பிட்வீன்னா இந்த குறிப்பிட்ட நம்பர்ஸ்க்கு உள்ள டீட்டெயில்ஸ் தான் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நாட் பிட்வீன் இஸ் யூஸ்டு ஃபார் த பிட்வீனுக்கு ரிவர்ஸ் ஆர்டர், அதாவது அது தவிர மீதி எல்லா ஆப்ஷன்ஸ் என்ன செய்யும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, திஸ் இஸ் த பிட்வீன் அண்ட் நாட் பிட்வீன் கமாண்ட்ஸ். அண்ட் தென் இன் கீவேர்ட். The in keyword is used to specify a list of values which must be matched with the record value. In other words, is used to compare a column with more than one value. It is the similar or conditions. Or conditions, in conditions is similar to the இந்த டிக்யூஎல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, சேம் அதே ஸ்டூடெண்ட் டேபிளில் அட்மிஷன் நம்பர் அண்ட் த நேம் பிளேஸ் இந்த 3 ஃபீல்டே நமக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து டெல்லியும் சென்னையில் இருக்க அந்த பர்சன் அந்த ஸ்டூடெண்ட் நேமும் அட்மிஷன் நம்பர் மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் இந்த இன் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நாட் இன் இஸ் யூஸ்டு ஃபார் த அந்த ரெக்கார்ட், அதாவது நம்ம இன்னில் என்ன கொடுத்தோமோ அதுக்கு ஆப்போசிட் தான், எதெல்லாம் மேட்ச் ஆகலையோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு என்ன செய்யும், டிஸ்பிளே ஆகும். தென் நல் வேல்யூ. நல் வேல்யூனா என்னது, 0. ஸோ த நல் வேல்யூ இஸ் ஃபீல்டு கேன் பி சர்ச் டேபிள் இஸ் யூஸிங் இன் நல் இன் த வயர் கிளாஸ். அதாவது அந்த ஆப்ஷனில் ஏஜ், அது ஏஜில் நமக்கு தேவையில்லாத ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணது தான் இந்த நல் வேல்யூ யூஸ் பண்ணாங்க. தென் ஆர்டர்ட் பை class. The ordered by class in SQL is used to sort the data in either ascending or descending order. இப்போ ஆர்டர்னால் என்னது, அசெண்டிங் ஆர்டரில் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நமக்கு அரேஞ்ச் பண்ணது தான் இந்த ஆர்டர்ட் பை அந்த கமாண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணாங்க. ஓகே, இந்த பர்டிகுலர் அதாவது பர்சன் நம்ம என்ன ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, மிக்சடாக க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டராக நம்ம பார்க்கணுன்னா கொஞ்சம் என்ன வெரிஃபிகேஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸுக்கு இந்த ப்ராசஸுக்கு தான் ஆர்டர்ட் பை கிளாஸ் என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் வேர் கிளாஸ். So another commands is where class is used to filter the records. It helps to extract only those records which satisfy a given conditions. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்காங்க, அந்த கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூ இல்லைன்னா ஓகே கரெக்டான கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த கண்டிஷன்ஸில் உள்ள அந்த பர்டிகுலர் பர்சன் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணது தான் வேர்ன்னு சொல்லி அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் குரூப் பை கிளாஸ். The group by class is used to select statement to group the students on the rows or columns having identical values or divide the tables in the group. அதாவது பர்டிகுலரான அந்த ஸ்டூடெண்ட் டேபிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு ஃபீல்டு, ஏதாவது ஒரு கான்செப்ட், ஏதாவது ரோ இல்லைன்னா காலம். அப்போ டேபிள்னால என்ன நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் கிளாஸ்லேயே டேட்டா பேஸில் டேபிள் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ டேபிள் இஸ் ஏ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே செலக்ட்னா ஒரு குரூப் பை, இப்போ நம்ம ஜெண்டர் எடுக்கும்போது 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, மேல் அண்ட் ஃபீமேல். இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி பர்டிகுலரான அந்த ஆப்ஷன்ஸை ரோஸோ இல்லைன்னா காலம் வைஸாக செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகே, அண்ட் தென் ஹேவிங் கிளாஸ். த லாஸ்ட் கமாண்ட் இஸ் ஹேவிங் கிளாஸ் can be used along with the group by class to the select statement to place condition on groups and can indicate aggregate functions on them. அதாவது எவ்வளோ அந்த கவுண்டிங் நம்பர்ஸ் இல்லைன்னா பிளேஸ், சென்னையில் எத்தனை பர்சன் இருக்காங்க, மும்பையில் எத்தனை பர்சன் இருக்காங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க, ஸ்டூடெண்ட் லிஸ்ட், அவங்க அட்ரஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த அட்ரஸில் ஒரே நேமில் எத்தனை கான்செப்ட், எத்தனை கவுண்டிங் நம்பர்ஸ் வந்துருக்குள்ள டீட்டெயில்ஸ் பார்க்க தான் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ திஸ் கமாண்ட்ஸ் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் த டிக்யூஎல் கமாண்ட்.
Last commands is TCL commands. TCL full form is என்னது transaction. அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வரும்? TCL transaction, control, language. ஓகே, TCL வந்து அந்த SQL componentsல உள்ள ஒரு பார்ட். ஓகே, அதில் 3 commands is used for TCL. ஸோ அதில் first one commit and then roll back and then save point commands. The first one commit commands is used for permanently save any transaction to the database. எந்த database இல்லைன்னா எந்த ஃபீல்டை வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணது தான் இந்த commit சொல்ல commands யூஸ் பண்ணாங்க. This is when any DML commands like insert, update, delete commands are used to change made by these commands are not permanent. நம்ம DML, DQL எல்லாம் என்ன பார்த்தோம்? select, then insert, update, delete இதெல்லாம் வந்து not permanent-ஆக என்ன பண்ண மாட்டாங்க? யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த TCL இருக்க commit அந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய டேட்டாபேஸில் இருக்க டேட்டாஸை வந்து பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணது தான் இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. த கமாண்ட்ஸ் த சேஞ்ச் மேட் பை தீஸ் கமாண்ட்ஸ் ஆர் நாட் பெர்மனெண்ட். இட் இஸ் மார்க் பெர்மனெண்ட் ஒன்லி ஆஃப்டர் த commit command is given from the SQL prompt. Once command is given, the change made cannot be rolled back. சப்போஸ் இந்த கமாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா, அதாவது பெர்மனெண்ட்டாக சேவ் ஓகே எனக்கு ஓகே சேவாக இருக்கட்டும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாட் சேஞ்ச் ஃபார் த ரோல் பேக்கில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்த SQL வந்து திஸ் SQL கமாண்ட்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த commit command. திஸ் இன்க்ளூட் ஃபார் த TCL கமாண்டில் தான் இந்த commit command வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் another one rollback command. The rollback commands restore the database to the last committed state. It is used to save point command to jump to a particular save point location. அதாவது நம்ம சேவ் பாயிண்ட் லொக்கேஷனில் நமக்கு ஜம்ப் பண்ணி சேவ் பண்ணது தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாங்க. த சிண்டெக்ஸ் இஸ் ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் நேம். எந்த பாயிண்ட் உங்களுக்கு சேவ் பண்ணணுமோ ஸோ அந்த நேமை நீங்கள் என்ன செய்யணும்? ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்? நமக்கு டிக்ளரேஷன் ஆகிடும். தென் லாஸ்ட் ஒன் சேவ் பாயிண்ட் கமாண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ரோல் பேக், ஃபர்ஸ்ட் ஒன் கமிட் அண்ட் தென் ரோல் பேக் அண்ட் தென் save point command is used to temporarily save a transaction so that you can roll back to the point whenever required. இது வந்து not permanent-ஆக யூஸ் பண்ண மாட்டாங்க, temporarily-ஆக சேவ் பண்ணது தான் இந்த save point command is used for the SQL commands. The different states for our table can be saved at the anytime using different names and the rollback to the state can be done using rollback கமாண்ட். அதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டு இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டான நேம்ஸில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் டெம்பரலியாக சேவ் பண்ணது தான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணாங்க. இதில் உள்ள சிண்டெக்ஸ் வந்து சேவ் பாயிண்ட் அண்ட் தென் சேவ் பாயிண்ட் நேம். எது சேவ் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. சேம் த டேட்டாபேஸ் டேபிள் என்ன ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட் அது சேம் வே. ஸோ அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? கமிட், சேவ் பாயிண்ட் அண்ட் ரோல் பேக் இந்த டேபிளில் என்ன அந்த ஆப்ஷன்ஸை டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு அந்த அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. இன்சர்ட் ஸ்டூடெண்ட் வேல்யூஸ், ஏதோ ஒரு பர்டிகுலரான ஸ்டூடெண்ட் வேல்யூவை நம்ம என்ன செய்யணும்? ஐடென்டிஃபை பண்ணக்குள்ள ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் அப்டேட் அண்ட் தென் இன்சர்ட். இந்த 3 ஆப்ஷன்ஸ்லையும் என்ன இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, என்ன டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க? கமிட் அண்ட் தென் ரோல் பேக் அண்ட் தென் சேவ் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த சாப்டர் 12 ஃபுல் அண்ட் ஃபுல்லி SQL கமாண்ட்ஸ் ஒன்று தான் பார்த்துருக்கோம். ஓகே, அந்த SQL கமாண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் டேட்டாபேஸ் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் உள்ள கமாண்ட்ஸ் ஒரு டேட்டாபேஸில் எதெல்லாம் ரிட்ரை பண்ண முடியும், எதெல்லாம் டெலீட் பண்ண முடியும், எதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும், நியூ ரெக்கார்டு ஆட் பண்ண முடியும், தென் அப்டேட் பண்ண முடியும் உள்ள டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கமெண்ட்ஸ் வைஸாக பார்த்துருக்கோம். அதில் 5 காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். கரெக்டாக? DCL, DML, DQL, TCL இதெல்லாமே ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ். இந்த காம்பனன்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் 1 by 1 பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கமாண்ட்ஸ் அதாவது மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த SQL கமாண்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய 3 காம்பனன்ட்ஸில் DML அண்ட் தென் DQL அண்ட் தென் TCL இந்த 3லோட ஆப்ஷன்ஸ் அது ஒவ்வொரு கமாண்ட்ஸு தென் அடிஷ்னல் கமாண்ட்ஸும் பார்த்துருக்கோம். இதில் டுடே கிளாஸில் எதை பார்த்தோம்? TCL பார்த்தோம் அண்ட் தென் DQL கமாண்ட்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் TCLல 3 ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கமிட் அண்ட் தென் ரோல் பேக் அண்ட் தென் சேவ் பாயிண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? DQL பார்த்தோம். கரெக்டாக? அந்த DQL என்னெல்லாம் பார்த்தோம்? வேர் கிளாஸ் அண்ட் தென் குரூப் பை அண்ட் தென் பிட்வீன் அண்ட் நாட் பிட்வீன், செலக்ட் கமாண்ட், தென்
அண்ட் தென் நல் வேல்யூ இன் கீபோர்டு இது கீவேர்டு இதெல்லாமே எங்கே பார்த்தோன்னா டிக்யூஎல்ல பார்த்தோம். ஓகே, இப்போது ஒவ்வொரு காமெண்ட்ஸில் உள்ள கமாண்ட்ஸ் அண்ட் தென் சிண்டெக்ஸ் அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஒரே டேபிள் க்ரியேட் பண்ணி எல்லாம் அந்த கோடிங்ஸ் அந்த கோரிஸ் கண்டிஷன்ஸ் கொடுக்க மாதிரி செட் பண்ணது என்ன செய்கிறோம் புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதோட எஸ்கியூஎல் அந்த எப்படி கமெண்ட்ஸ் கொடுக்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட்டு நியூ சாப்டரோட மீட் பண்ணு. தேங்க்யூ.